Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1097 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்ட் ப்ளூல இருக்க அந்த ஓஹரா ஐலாண்ட காட்டுறாங்க. அது எந்த டைம்னு பாத்தீங்கன்னா அந்த பஸ்டர் கால் பண்ணி அந்த மொத்த ஐலாண்டையுமே பஸ்ட் பண்ணானு இல்ல, அப்படி பண்ணி சில பல மாசங்களுக்கு அப்புறம் வேகாப்பங்கு பாக்குறதுக்காண்டி அங்க வந்திருப்பான்ல, வந்தவன் அங்க ஏகப்பட்ட புக் அவங்க கஷ்டப்பட்டு ப்ரொடெக்ட் பண்ணதை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுவான். பரவாயில்ல, சாக போற நிலைமையிலையும் பிரில்லியண்டா வேலையை பார்த்திருக்காங்கன்னு. இதுவே ஓஹராக்கு ஒரு பெரிய விக்டரி தான் அவரோட ஃப்ரெண்டை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாரு. அந்த டைம் பாத்தீங்கன்னா புக்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஜெயின்ஸுங்க அங்க இருந்து எடுத்துட்டு இருப்பாங்க. உடனே வேகாப்பங்கு உசாரா ஓரமா போய் ஒளிஞ்சுக்குவான். என்ன பண்றாங்க இவங்களுக்கு அந்த புக்கை பத்தி தெரியுமா, எதுக்காக எடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியலையேன்னு ஒரே பதட்டம். அந்த டைம் திடீர்னு பின்னாடி இருந்து, டேய் நீ என்ன மறைஞ்சாலும் உன் மண்டை உன்னைய காட்டி கொடுத்துருமேடா வெண்ணாம்பான். ஐயோ மாட்டிக்கிட்டோம் போல. யாரான்னு பார்த்தா நம்ம லூஃபியோட அப்பா டிராகன். அவர் அந்த டைம்லயே ஃப்ரீடம் ஃபைட்டரா இருந்தவர். அவரோட வயசு பாத்தீங்கன்னா 33. அந்த டைம் வேகாப்பங்கு பாத்தீங்கன்னா பங்காசார்ல ஹெட்டா இருந்திருப்பான். வயசு 43. நீ எதுக்கு இங்க வந்திருக்கேன்? டிராகனுக்குமே க்ளோவரா நல்லா தெரியும். அதனாலதான் கடைசியா இறுதி அஞ்சலி செலுத்திட்டு போலான்னு வந்திருப்பாரு. ஆக்சுவலா மனுஷன் கப்பல் எடுத்துக்கிட்டு ஊரூரா சுத்திய அழிக்கப்பட்ட அந்த ஹிஸ்டரிய மறுபடியும் தோண்டி எடுக்கிறது வேகாப்பங்குக்கு சுத்தமா பிடிக்கல. ஐ மீன் அது நல்லது இல்ல, அதனால இந்த உலகத்துக்கு அழிவு மட்டும்தான் வருங்கிற மாதிரி சொல்லுவான். அதுவும் கரெக்ட் தான் சொல்லிட்டு அவங்க புக் எடுக்கிறத பார்த்துட்டு, நான் இவங்களை இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக விட மாட்டேன், அதுல எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி வேகாப்பங்கு சொல்லுவானா. ஆக்சுவலா டிராகன் ஆல்ரெடி செக் பண்ணிட்டாரு, இவங்க ஒண்ணு திருடங்க இல்ல, அவங்க எல்பாஃப்ல இருந்து வந்தவங்க. அவங்களுக்கு அந்த புக்கோட அருமை தெரியும். அவங்க கேப்டன் தான் இந்த புக் எல்லாத்தையுமே சேஃப்டி பண்ண சொல்லியிருப்பான். ஆளு பாத்தீங்கன்னா உடம்பு பூரா பேண்டேஜ சுத்தி ஒரு மார்க்கமா தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். கேட்டதுக்கு இந்த மாதிரி ஓஹரா அவங்களோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணி அவங்க பாரம்பரியத்தை காப்பாத்தி இருக்காங்க, அவங்கள கண்டிப்பா நான் வரலாற்றுல இருந்து அழிக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விரித்தனமா சொல்லியிருக்கான். நல்ல வேலை, நீயும் சரி உன் கவர்மெண்ட் ஆளுகளும் சரி எப்படி புக்கு மிச்ச மீதி இருக்கிறத கண்டுபிடிக்காம போனானுங்களே, அதுவே பெரிய விஷயம். வேகாப்பங்கு நான் விட மாட்டேன்பா. உடனே டிராகன் செம கடுப்பாயி, என்னடா கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை பார்த்த, இப்ப கவர்மெண்டோட நாயாவே மாறிட்டியா அப்படின்ட்டு செம கடுப்புல சொல்லுவாரு. மேட்டர் என்னன்னா வேகாப்பங்க இவங்களோட ஃப்ரீடம் ஃபைட்டிங் டீம்ல ஜாயின் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா அவன் வந்து சேர மாட்டேன்னு இருப்பான். ஏன்னா கவர்மெண்ட் கூட இருந்தா ஃபுல் சப்போர்ட் இருக்கும், என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் காசு கிடைக்கும். ஆனா இவன் கூட சேர்ந்தா ஒரு சின்ன டீமை வச்சிருப்பான், அதை வச்சுக்கிட்டு இவனோட கண்டுபிடிப்புகள்லாம் எப்படி மேம்படுத்தி கொண்டு வர முடியும். அதனாலதான் உசாரா கவர்மெண்டோட சைடு போய் சேர்ந்துக்கிட்டான். வேர்ல்டு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், நீ சொல்றத கூட அங்க கேட்க ஆள் இருக்காங்க, சமயம் கூட வந்து சேர்ந்துருங்கிற மாதிரி இன்டைரக்டா சொல்லுவான். ஆனா டிராகன் இப்ப செம்ம கடுப்புல இருக்காரு. ஓஹரால ஒருத்தரை கொண்டு இருந்தா பரவாயில்ல, மொத்த ஐலாண்ட்ல இருக்க அத்தனை பேரையுமே கொடூரமா கொண்டிருக்கானுங்க. அவனுங்களுக்கு பிடிக்கலன்னா இப்படித்தான் வயலன்ஸ் பண்ணுவானுங்களா, கேட்க ஆள் இல்லன்னு நினைச்சிட்டானுங்க. நான் கண்டிப்பா ஒரு பெரிய ஆர்மியை உருவாக்கி அவங்களை எதிர்த்து சண்டை போடுவேன்னு உடனே வேகாப்பங்குக்கு தூக்கி வாரி போடும். அப்படின்னா நீ வார கிரியேட் பண்ண போறியான்னு கேட்பான். வெயிட் பண்ணி பாரு வேகாப்பங்கு, நான் இந்த மொத்த உலகத்தையுமே மாத்த போறேன். க்ளோவரோட சாவை நான் கண்டிப்பா விடுறதா இல்ல, ஓஹராக்கு பண்ண அநியாயத்துக்கு அவங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும்பா. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வருஷம் ஆச்சு. டிராகன் சொன்ன மாதிரியே டீமை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுல முதல்ல ஜாயின் பண்ணது இவாங்கோ, அடுத்ததான் பார்த்ரோமியோ குமா. அதுதான் ரெவல்யூஷனரி ஆர்மியோட ஆரம்பமே. உலகத்தையே கதிகலங்க வச்சுட்டாங்க. தஞ்சை கேட்டுட்டு மிரண்டுட்டான். இவாங்கோ ரெவல்யூஷனரி ஆர்மியோட ஃபவுண்டிங் மெம்பரான்னு. லூஃபியோட டாடி எவ்வளவு விரித்தனமா இருக்காரு பாருங்க, நியாயத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக. உசோப்பு எல்பாஃப்ங்கிற வார்த்தையை கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டான். பிராங்கிக்கெல்லாம் அந்த கதையை கேட்டுட்டு மண்டையே வெடிச்சிரும் போல, அப்படி ஷாக் ஆயிட்டான். சரி குமா எதுக்காக சபாடி ஆர்கிபெலகோல இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு கேட்டா, அவன் அந்த டைமும் ரெவல்யூஷனரி ஆர்மியோட ஆபீசர் தான். நம்ம வேகாப்பங்க் தான் அவனை அப்படி பண்ண வச்சிருப்பான். நம்ம ராபினே ஷாக் ஆயிட்டா, க்ளோவருக்கும் டிராகனுக்கும் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு. இப்ப என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஓஹரால கண்டுபிடிச்சாங்களே புக்குங்க, அது எதுவுமே வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கவே இல்ல. பட் வேகாப்பங்க் என்ன பண்ணிருக்கான்னா சீக்கிரட்டா கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நேரா எல்பாஃப்க்கு போயிருக்கான். அங்க பாத்தீங்கன்னா காப்பாத்தின புக்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதை பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தது ஒரு ஜெயண்ட். அவன் பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லா பேண்டேஜ் சுத்தி வச்சிருப்பான். இவன் போன உடனே புக்ஸ படிச்சுங்கன்னு பெர்மிஷன் கொடுத்த உடனே எல்லா புக்ஸையும் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓஹரால எல்லாம் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு முழுசா தெரிய வந்துச்சு. இப்ப அது எல்லாமே இவனோட பிரெயின்ல இருக்குது. அதுக்கான ரிசர்ச்சை தான் இப்ப பண்ணிட்டு இருக்கானாமா. அப்ப நம்ம ராபின் இருந்துட்டு, ஒரு பேண்டேஜ் போட்ட ஆளை பார்த்தேன்னு சொன்னீங்களே, அவன் யாரு எப்படி இருந்தான்னு கொஞ்சம் டீட்டெயிலா கேப்பா. ஏன்னா அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது அந்த சவுலுங்கிற ஜெயிண்ட். ஏன்னா கடைசியா அவன் தான் உயிரை கொடுத்து இவளை கஷ்டப்பட்டு காப்பாத்தினான். இப்ப அவன் நிஜமாவே உயிரோட தான் இருக்கானான்னு அழுதுகிட்டே கேப்பா. ஆமா, ஆனா அவன் மறைஞ்சிருக்கான்னு சொன்ன உடனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அட உயிரோட இருக்கானே அது போதாதா, அதனாலயே ஆனந்த கண்ணீர்ல கதறி கதறி அழுவான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு தேங்க்யூ வேற சொல்லுவான். ஏன்னா இவன் நினைச்சிருந்தான்னா கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையுமே மறுபடியும் அழிச்சிருக்கலாம். ஆனா அவன் அந்த மாதிரி எதுவுமே
எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு டோரை திறந்துட்டு போவான். இவங்கள நடக்க வச்சு கூப்பிட்டு போனா பரவாயில்ல, அவன் பாட்டுக்கு இழுத்துட்டு போவான். ஐ மீன் கண்ட்ரோல் பண்ணி. அவங்களாலையும் என்னதான் முக்கினாலும் ஸ்டாப் பண்ண முடியல, அது பாட்டுக்கு போகுது. இதுல வேற இப்படி பண்றதுக்கு என்னை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் காட்டணும், அதனால என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். இதுக்கப்புறம் அவன் என்னென்னலாம் குண்டை தூக்கி போட போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah.